கருப்பை உள்ள கிருமிகள், அந்த நச்சு கிருமிகள், புழுக்கள் வெளியேறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறைய பத்தி பார்க்கலாம். அருகம்புல்லும், வெற்றிலையும் அரைச்சு எடுத்த சாறு 20 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிறணும். இப்ப இது கூட நாட்டு இலந்தை வந்து ஒரு 10, 15 பழம் எடுத்துருக்குறோம். இத நல்லா தண்ணீல கொஞ்சம் நேரம் ஊற வச்சிரணும் இந்த மாதிரி. ஊற வச்சுட்டு நம்ம புளி ஊற வச்சு எப்படி கரைச்சு எடுப்போம், அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டீங்கனாக்கா, நல்லா கொல கொலன்னு துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு 3ம் சேர்ந்து இருக்கும். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப இது கூட இந்த மருந்த ஒண்ணா சேர்த்துறணும். அருகம்புல்லும், வெற்றிலையும் அரைச்ச சாறு கூட சேர்த்துக்கிறணும். இந்த பழத்தோட. தனித்தனியா வந்து அரைச்சு நீங்க இத ஊற வச்சு எடுத்து, அதுக்கப்புறம் தான் ஒண்ணு சேர்க்கணும். ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை, கிராம்பு பொடி இதுவும் 1 சிட்டிகை கூட கலந்துரலாம். இப்படி 3 முறை வந்து மாதவிடாய் ஆகுறப்பலாம் வந்து ஒரு 3 நாளைக்கு தயார் பண்ணி நீங்க வெறும் வயிற்றுல நீங்க குடிச்சிட்டீங்கனாக்கா, இந்த கருப்பைக்குள்ள இருக்கிற நச்சு கிருமிகள்லாம் வந்து மாத ஒழுக்கோட சேர்ந்து எல்லாமே வெளிய வந்துரும். அதுக்கப்புறம் கருப்பை சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் நீங்க இயற்கையிலேயே கருத்தரிச்சு அழகான குழந்தை பெத்துக்கிருவீங்க. சிறந்த மருந்து.